வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியும் அவங்க அத்தை கிட்ட நிரூபிச்சிடுறாங்க. எல்லாரும் நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஈஸ்வரி டாக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, டாக்டர் மாதிரி என் பொண்ணு வந்துட்டு தப்பான முடிவு எடுத்ததுக்கு காரணமே நான் தான். என் ஜாதகம் சரியில்லை அப்படின்ட்டு என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. அதுவும் எனக்காக இப்படி முடிவு பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, மேடம் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிதான் அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்களே வேணான்னு சொல்லிட்டீங்க. ஸோ நோ ப்ராப்ளம் மேடம், நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியோ சரி அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் சென்று ரோகிணி கண்முழிக்கிறாங்க. எல்லாருமே பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இனிமே என் குழந்தையால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காதுமா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ ரோஹிணி என்ன பேசுற? இங்க பாரு, உன் குழந்தையால எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல. மாறா உன் குழந்தையால நம்ம குடும்பம் நல்லா இருக்க போகுது. இனிமே நம்ம குடும்பத்துக்கு உன் குழந்தையால எந்தவித பிரச்சனையும் இல்லம்மா. ரோகிணி சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். உனக்கு நடக்க வேண்டி இருந்ததை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமே உன் குழந்தை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரோகிணி. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உண்மையாவே சொல்றீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி சொல்றாங்க, சரி வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இப்படி உன் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த ஜோசியக்காரன் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபிச்சது அந்த கார்த்திக் தான் அப்படின்னு. ரோஹிணி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, நீங்க தான் இன்னைக்கு என்னோட குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் வந்துட்டு கடைசி நேரத்துல இப்படி ப்ரூஃப் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு என்ன ஆகிருக்குமோ எனக்கு ஒன்னும் தெரியல. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உன் குழந்தைய நல்லபடியா வளர்க்க வேண்டியதுதான் உன் பொறுப்பு. இனிமே யாருமே உன்னை எந்த வகையிலையுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதை கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, சரிங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு அண்ணனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல மயிலு நேரா ஹீரோவோட கால்ல டக்குன்னு விழுகிறாரு. ஹீரோ கேக்குறாரு, என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல நீங்க எனக்கு உண்மையாவே ஒரு தம்பி மாதிரி இருந்து எனக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்னங்க இப்படி பண்றீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எந்தவித பிரச்சனையும் நடக்காது இனிமே. அதான் அத்தையே வந்துட்டு குழந்தைய ஏத்துக்கிட்டாங்கல்ல, இனிமே நீங்க அந்த குழந்தைய நல்லபடியா இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்து வளர்க்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட பொறுப்பு. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, ஆமா சகல, எனக்கு கிடைச்ச வரம் இது, நான் கண்டிப்பா நல்லபடியா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, ஆமாமா நீங்க சொல்றது சரிதான், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவங்க ஹஸ்பண்ட போய் பாக்குறாங்க. அவரு நேரா சந்திரா பார்த்து, என்ன சந்திரா வீடு தேடி வந்திருக்க? சந்திரா சொல்றாங்க, என்னங்க எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அக்காக்காரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அந்த ஜோசியக்காரன் பொய் சொன்னது அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. டிரைவர் பையன் வழக்கம் போல அவன் திட்டம் போட்டு உண்மைய கண்டுபிடிச்சிட்டான். இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்ல அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா இப்படி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, சீக்கிரம் தப்பிச்சு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சந்திரா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிதான் ஆகணும். கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரு அந்த இடத்துல இருந்து போனதும் வில்லி நேரா அவங்க அக்கா பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப ஈஸ்வரி அவங்க பொண்ணுக்கு தான் அர்ச்சனை பண்றாங்க.
என் பொண்ணும் என் பொண்ணுக்கு பிறக்க போல குழந்தையும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அர்ச்சனை பண்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ அம்மா வந்துட்டு ஆதரவா பேசுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ரோஹிணி சாமிய கையெடுத்து கும்பிட்டு, எங்க அம்மாவோட மனசை நீங்க தான் மாத்திருக்கீங்க, கடவுள் உருவத்துல அவரை அனுப்பி மாத்திருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கையெடுத்து கும்பிடுறாங்க. ஈஸ்வரி நேரா ரோஹிணிய பார்த்து, இங்க பாரு, இனிமே உன் குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரோஹிணிய உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி போயிட்டு என் பொண்ணுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிம்மா அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்க, ரோஹிணி கிட்ட கொடுத்து, இந்தா ரோஹிணி குடி அப்படின்னு சொல்ல ரோஹிணி குடிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணை நினைச்சா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் பொண்ணு என்னை விட பாசத்துல உயர்ந்தவ அப்படின்னு என்கிட்ட இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டா. எனக்காக அவ இப்படி ஒரு முடிவு எடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தது பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட பேசுறாங்க ஈஸ்வரி. அப்ப வில்லிய நேரா அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு, அக்கா நீ என்ன முட்டாளாக்கா, உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே சூழ்ச்சி அப்படின்னு உனக்கு தெரியலையா? இது எல்லாமே உன்னை வந்துட்டு திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கான வழிக்கா. ஏன்கா நீ எல்லாத்தையுமே நம்புற? ஈஸ்வரி கேக்குறாங்க. ஏய் என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த டிரைவர் பையன் ஜோசியக்காரனை பொய் சொல்ல சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அதான் அந்த ஜோசியக்காரரு அவரு பொய் சொன்னதுக்கு காரணம் சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டாரே, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான்க்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு அமைதியாயிரு. என் பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க போகுது, அதுக்காக நான் சந்தோஷத்தோட இருக்கேன். இப்படி நான் சந்தோஷத்தோட இருக்கும் பொழுது தயவு செஞ்சு என் சந்தோஷத்தை கெடுக்கிற விதமா எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அக்கா எந்த அளவுக்கு கோவத்தோட இருந்தா இப்ப அதே கோவத்தை சுத்தமா மறந்துட்டாலே, நம்ம நினைச்சது நடக்காம போயிருமோ அப்படின்னு வில்லிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க, வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீங்க தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கிறத பார்த்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைய கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா இந்த டிரைவர் பையன் இந்த குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட்டானே, சே நம்ம நினைச்சது கடைசி வரைக்கும் நடக்காது போலயே அப்படின்னு செம காண்டாகுறாங்க. அப்ப வில்லி கோவமா நேரா மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா மீனாட்சி கிட்ட, இங்க பாருங்க, என் பொண்ணு மாசமா இருக்கா, என் பொண்ணுக்கு வந்துட்டு தேவையான எல்லாத்தையுமே நீங்க அவளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு வந்துட்டு இந்த மூலிகை சம்பந்தமான விஷயம் எல்லாமே தெரியும். மாசமான பொண்ணுக்கு என்ன ஹெல்த்தியா கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே நான் கொடுக்குறேன். அவங்கள பத்திரமா பாதுகாக்க வேண்டியது இனிமே என்னோட பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்றாங்க, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம மயிலுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதே பரமேஸ்வரிக்கு எல்லா மூலிகை வைத்தியமும் தெரியும், அதே மாதிரி இவங்களும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பேரு மாறி போய் கிடக்கு, அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு மயிலு நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ நேரா மயில பார்த்து, என்னங்க ஏதோ தீவிர யோசனையில இருக்கீங்க? மயிலு சொல்றாரு, சகல அவங்க சொன்னது பாத்தீங்களா, அவங்களுக்கு மூலிகை சம்பந்தமான எல்லா பொருட்களையும் பத்தியும் தெரியுமா, அதே மாதிரி தானே அந்த பரமேஸ்வரிக்கும் தெரியும்னு சொன்னாங்க. ஒருவேளை இவங்க யாருக்காவது பயந்துகிட்டு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறாங்களோ? அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படி எதுக்காக அவங்க பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இங்க இருக்க போறாங்க, அதுக்கான அவசியம் தான் என்ன, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, என்னமோ சகல, எனக்கு என்னமோ அந்த மீனாட்சி மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவங்கதான் அந்த சண்முகத்தோட மனைவியா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரோகிணிய கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போறாரு. அப்போ மயிலே நேரா ரோகிணிய பார்த்து, ரோகிணி டக்குன்னு வந்துட்டு என்னை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டியல்ல? ரோகிணி சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க? மயில சொல்றாரு, இல்ல, நம்மளை விட நம்ம குழந்தைய விட
அத்தையோட உயிரை தான் முக்கியம் அப்படின்னு நீ நினைச்சியல்ல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ உனக்கு நம்ம குழந்தை மேல பாசம் இல்லையா? அப்ப ரோஹிணி டக்குன்னு அவங்க ஹஸ்பண்டோட கையை பிடிச்சு, என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கே தெரியும் அம்மா சின்ன வயசுல இருந்தே எங்க எல்லாரையுமே எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, எங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனாலதான் திடீர்னு அம்மாவுக்கு ஒரு ஆபத்துன்னத்தோட என்னால தாங்கிக்க முடியல, அம்மாவுக்கு ஒரு விபத்துன்னத்தோட என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் முக்கியம், அதுக்காக தானே அப்படி பண்ணிட்டேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி விடு ரோகு அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்றாங்க, என்னங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் எடுத்த முடிவு தப்புதான். அதுக்கு அவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு ரோகு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ரோஹிணி தூங்குறாங்க. மயிலு ஒரே குழப்பத்துல இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டியும் சந்திராவும் தான். அவங்க 2 பேரும் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நேரா ஹீரோவை பாக்குறாரு. மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தீங்களா சகல, அந்த சிவனாண்டி என்ன காரியம் பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவன் மட்டும் இல்ல, இதுக்கு காரணம் இந்த சந்திராவும் கூட தான், இவங்களும் தான் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா சகல, எப்படியாவது அந்த கடவுள் என் பொண்டாட்டியை இன்னைக்கு காப்பாத்திருக்காங்க, இல்லைன்னா என்ன நடந்திருக்குமோ என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அந்த சந்திரா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுல, அவங்களுக்கு சீக்கிரம் முடிவு கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல, காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன், சீக்கிரம் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, அப்பதான் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நிம்மதியா இருப்போம். அப்போ ஹீரோ சொல்றாரு, கூடிய சீக்கிரம் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம், அவங்களும் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம சீக்கிரம் அத்தை கிட்ட சொல்லி அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம். அவங்களுக்கு என்ன, அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தானே ஆசை. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அதான் ரோஹிணிய அந்த தப்பான முடிவு எடுக்க விடாம காப்பாத்தியாச்சுல்ல, நீங்க தைரியமா இருங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இல்ல சகல, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகியிருந்தாலும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு நல்லாவே புரியுது, 5 நிமிஷம் லேட் ஆகியிருந்தாலும் பெரிய விஷயம் நடந்திருக்கும், எப்படியோ நம்ம போய் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அவரும் ஆமா சகல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், புதுசா நம்ம ஹேர் கிளிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். நம்ம கிட்ட சூப்பரான 5 பெட்டல் கிளிப்ஸ், டெய்ஸி கிளிப்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ட்ரெண்டியான டிசைன்ல உள்ள கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸ்க்ரன்ச்சீஸ் கூட அட்ராக்டிவ் கலர்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, அஃபோர்டபுள் ரேட்லயே இருக்கு. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டரா பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு, அஃபோர்டபுள் ரேட்ல, கம்மி ரேட்ல இருக்கு. ஸோ சீக்கிரம் முன்னாடியே ஆர்டரா பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு நம்ம ஹீரோவை எதனால பிடிக்கும், அவரை எந்த வருஷத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ரசிகனா அல்லது ரசிகையா, மறக்காம கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீக்காக இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரப்பர் பேண்ட் மாதிரி இழுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த ஒரு ப்ரோமோவை 5 எபிசோடுக்கு ஓட்டியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்டோரியை எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்த்தது மாசான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சு அந்த சந்திராவுக்கும் முடிவு கட்டுவாரு அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு ஸ்டோரி மொக்கையா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.